வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த தேதியில் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருடம் 5வது மாதம் மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறாருங்க. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அதாவது மகர ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு, காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு. பொதுவாக இந்த ராகு கேது யார்? நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். ராகு கேது அப்படின்னா பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுன்றது தலை, கேதுன்றது வால். பொதுவாக ராகு கேதுன்னா பாம்புன்னு நம்ம சொல்கிறோம், சர்ப்ப கிரகம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ராகு கேது கரெக்டாக இன்றைக்கி நிழல் கிரகம் அப்படின்றது ராகுக்கும் கேதுக்கும் பாருங்கள் ராசி கிடையாது. 12 ராசியில் ராகு கேதுக்கு மட்டும் ராசி கிடையாது, அதாவது வீடு கிடையாது. ஆனால் நட்சத்திரம் உண்டு. ராகுக்கு 3 நட்சத்திரம், கேதுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா ராகு கேது எந்த வீட்டில் இருந்து எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் இந்த ராகு கேது கொடுப்பார். அதுதான் நிழல் கிரகம். ஷாயா கிரகம் அப்படின்னா என்ன? அவருக்கு நல்லதோ கெட்டதோ அது உடனே அமல்படுத்திடுவார், செயல்படுத்திடுவார். அதுதான் இந்த ராகு கேது. நல்லதாக இருந்தாலும் கொடுத்துருவார், கெட்டதாக இருந்தாலும் உடனுக்குடனே கொடுத்துருவார். அதே மாதிரி வக்கர கிரகம் அப்படின்னா என்ன? வக்கரம்ன்றது மற்ற கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சால் மட்டும்தான் ரிபேஸில் வருவாங்க. அந்த வக்கர காலம் வரைக்கும் பின்னாடி வருவாங்க, அதுக்கு மேல் நார்மலாக முன்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ராகு கேதுன்றது அப்படி இல்லை, வக்கரம் அடையாதில்லை, எப்பயுமே வக்கரம் தான். அவர் எப்பயுமே ரிபேஸில் தான் சுற்றுவார், அவருக்கு முன்னாடி போகவே தெரியாது. சாப விமோச்சனத்தில் சிக்கின கிரகம் தான் இந்த ராகு கேது. அதனால தான் அவருக்கு வீடு கிடையாது, அவர் வக்கரத்தில் சுற்றிட்டு இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் ராகு பகவான் இந்த பயிற்சி ஆகும்போது மீன ராசியில் இருந்து, குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருந்து சனி பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு ராகு வராரு. கேது பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டான்றது கன்னிராசி, புதன் பகவானுடைய வீடு கன்னிராசின்னு சொல்லக்கூடிய வீட்டிலிருந்து சிம்ம ராசி, மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போகிறாரு. அப்போ ராகுன்றவர் கும்பராசிக்கும், கேதுன்றவர் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். 2025 வருடம் 5வது மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைகிறவர் 2026 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம் 19 நாள் வரைக்கும் அவர் என்ன இருக்க போகிறாரு கரெக்டான்றது இந்த வக்கர கிரகம் இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். இப்படி கொடுக்கும்போது பொதுவாக அதாவதுன்றது இந்த ராகு கேதுன்றவர் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு எப்படியாப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கு ராகுவோ கேதுவோ பார்த்திங்கன்னா நட்பு கிரகம், அதாவது பகைப்பட்ட கிரகம் கிடையாது, நட்பு கிரகம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ராகு பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது அதாவது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான், தைரிய ராகுவாக இருந்தவர் இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு உட்காராரு. அப்போ குடும்ப ராகுவாக உட்காராரு. பொதுவாக என்ன சொல்லலாம், 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தனஸ்தானம், தனத்துக்கு அதிபதி யாருன்னா நம்ம என்ன சொல்கிறோம், குரு பகவானை சொல்கிறோம். ஆனால் அந்த தனஸ்தானத்தில் இப்போ உங்களுக்கு இந்த ராகு பகவான் உட்காரும்போது பழமொழி சொல்லுவாங்க, ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. அப்போ என்ன பண்ணுவார், குடும்பத்துக்குள்ளார ராகு பகவான் உட்காரும்போது நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த கணவன் மனைவிக்குள்ளாரில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். கீரிம்பாம்பாக இருப்பாங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிம்மதியில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத பொழப்பு, பத்துன்னு தெரிஞ்சு பைத்தியக்கார வாழ்க்கை, வாழ்கிற வாழ்க்கை வனவாச வாழ்க்கை, இருக்கிறது துப்பத்தை பொழப்புன்னு சொல்லுவான். எங்கள் அம்மா அவசரப்பட்டு கட்டி கொடுத்துட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு புலம்பிகிட்ருப்போம்.
அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ குடும்பத்தில் ராகு வந்து உட்காரும்போது சிலருக்கு இது பாதகமாக இருந்தாலும் பலருக்கு இது சாதகமான ஒரு நேரம் தான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு குடும்ப ராகுவை வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார இருந்த யூகோ பிரச்சனை, கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். அதே மாதிரி இந்த உடைய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து வந்த, இன்றைக்கி 9ஆம் இடம் சொல்கிறது அப்பாவுடைய இடம், பிதுருஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இப்போ 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அந்த 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அஷ்டம கேதுவை வந்து உட்காந்துட்டார். அஷ்டம கேது அப்படின்னா என்ன? பொதுவாக அஷ்டமன்றது 8ஆம் இடம். இப்போ சனி வந்து 8ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அஷ்டமத்தை சனி அப்படின்னு சொல்கிறோம், படாத பாடுபடுவீங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு பலன் கொடுக்க மாட்டார் சொல்கிறோம். அதுபோல் அஷ்டம கேது அப்படின்னா கொடுத்தாலும் கெடுத்துடுவார். அது எப்படி சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்கு போனால் நடக்காத காரியம் நடக்குது, அதே நமக்கு போனால் நடக்கிற காரியம் தள்ளி போகுது. அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, கொடுக்குறவங்க கூட இருந்தால் கூட கெடுக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து கேது நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அதனால் என்னென்னா விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா அஷ்டமத்து கேது என்ன பண்ணிடுவாருன்னா, அவர் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அப்படியே கொஞ்சம் நோட்டம் முட்டுக்கிட்டே இருப்பார். இவனை எங்கே லாக் பண்ணலாமோ, எதில் முடக்கம் பண்ணலாமோ அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்ருப்பார். அஷ்டம கேதில் பல சிரமங்கள் கொடுப்பார். அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம சக்திக்கு என்ன முடியும் முதல்ல அது மட்டும் பாருங்கள். சரிங்களா? 2 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு காரியத்தை பண்ணலான்னு நினச்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கடன் கட்டுறதுக்குள்ளே இது விற்று கட்டுற மாதிரி நிலமை ஆகிடும். அதனால் அஷ்டம கேதில் தயவு செய்து போர் போடுறது, கிணறு வெட்டுறது, கூட்டுத்தொழில் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, வண்டி வாங்கி ஓட்டி சம்பாரிச்செல்லாம் நினைக்கிறது, இதுபோல் பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம். ஆடம்பர பொருட்கள் பெருசாக இப்போதைக்கு எதுவும் வாங்க வேண்டாம். ஏன்னா வாங்கலாம், ஆனால் வாங்கிட்டு வருத்தப்படுறவங்க தான் அதிகமாக இருப்பீங்க. பொறுமையாக வாங்கியிருக்கலாமோ, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அஷ்டம கேதுவில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் தேவையில்லாத சிரமங்கள்லாம் கொஞ்சம் போனாலும் அந்த மாதிரி காலகட்டத்தில் பொறுமை வேணும். விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசி நீங்கள் தீர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா சிறுசு பெருசாகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2025 வருடத்தில் பாருங்கள் 3 கிரக பயிற்சி ஆகுது. ஃபஸ்ட்டு ஆகிற பயிற்சி சனி பயிற்சி. கிட்டத்தட்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் விரைச்சனி அனுபவிச்சிங்க, படாத பாடுபட்டீங்க. அடுத்தது 2.5 வருஷம் ஜென்மச்சனியை பார்த்தீங்க, அதில் அதை விட கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. இப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதச்சனி இப்போ நடந்துகிட்ருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி ஆகும்போது அந்த உங்களுக்கு 3வது ரவுண்டு 7.5 சனி முடிஞ்சு போயிடும். ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி ஆன உடனே மகர ராசிக்காரங்களுக்கு தலையில் இருந்த பாரம் இறக்கி வைக்கிற மாதிரி உங்களோட பிரச்சனை தீரப்போகுது. அதனால் பார்த்திங்கன்னா 100% சனி பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த உடைய சனி பயிற்சி ஒரு காரணம் தான். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு பிடிச்ச சனி உங்களுக்கு விலகுதே, அப்போ உங்கள் வாழ்க்கை இதுக்கு மேலே நல்லா தான் இருக்கும். அப்போ சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சின்றது மே மாதம் 14ஆம் தேதி. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானாகப்பட்டவர் இப்போ உங்களோட ராசிக்குன்றது வந்து ருணரோக சத்ருவ குருவை வந்து உட்கார்றதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 5வது மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, இதே 5வது மாதம் 18ஆம் தேதி தான் இந்த ராகு பயிற்சி. அப்போ உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு விலகிற நேரம் 7.5 சனி தீருது, சந்தோஷப்படுங்க. அடுத்தது குரு வந்து 6ஆம் இடமா, இப்போ அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம் சொல்லுவாங்க. இந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், நிச்சயமாக உங்களோட காலகட்டம் இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். இன்னும் 1 வருஷம் முடிகிறதுக்குள்ளார அடிமையாக கை கட்டி வேலை செஞ்சவங்கெல்லாம் சுயத்தொழில் வைக்க போகிறீங்க. நிறைய பேருடைய தொழில் மாறப்போகுது, நிறைய பேரோட வாழ்வாதாரம் மாறப்போகுது. மற்றவங்களுக்கு நீங்கள் கை கட்டி வேலை செஞ்சீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு சிலர் கை கட்டி வேலை செய்வாங்க. அந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது இந்த குரு பயிற்சி.
அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி, அதாவது எந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? இவங்களுக்கு வந்து மற்றது சனி பயிற்சி குரு பயிற்சி நல்லா இருக்க தவிர இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுமாராக அதை ட்ராவல் பண்ணிக்கோங்க, அது நல்லது. பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மெயினாக வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய காணொளி ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க.